வெல்கம் பேக் டு சும்மா கிரிக்கெட். நேத்திக்கு பார்க்க முடியலவங்க எல்லாரையும். ஸோ இன்னைக்கு திரும்ப வந்துட்டு இன்னொரு ப்ரிவியூல உங்களை எல்லாம் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒபிட்டோ இல்ல, அதுக்கு பதிலா ஒரு தீவிரமான மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேனா வந்துட்டு எல்லாமே சிவப்பா தான் இருப்பேன்ட்டு ஒரு சிகப்பு சாத்தான் கூட வந்திருக்கான். ஸோ அவன் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போறான், பேச போறான் சும்மா நம்மள மாதிரியே. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் நம்பர் 30. கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு, கடப்பாறை இந்தியன்ஸ் தான் சொல்லணும் இருந்தாலும். ஸோ கடப்பாறை இந்தியன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ், பிரின்ஸோட டீம், லைவ் ஃப்ரம் அகமதாபாத். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மும்பை வந்து ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. இந்த 5வது மேட்சும் தொடர்ந்து தோக்கறதுக்கான சான்சஸ் தான் ஹிஸ்டரி அதிகமா சொல்லிட்டு இருக்கு. ஏன் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கே சொல்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் ஜிடிய அகமதாபாத்ல ஐபிஎல்ல ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து ஹிஸ்டரி மேக் பண்ணணும் மும்பை இந்தியன்ஸ், அவங்களோட 5th கன்சிக்யூட்டிவ் லாஸ் அவாய்ட் பண்றதுக்காக. பட் வந்து இது ஒன் ஃபேமிலியா தெரியாம நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ எல்லாமே பேசுவோம். ஓகே. இன்னைக்கு வந்து என்ன மேட்சஸ்? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து அரௌண்ட் 185 to 210. பட் இன்னைக்கு ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது படி பார்த்தாக்க, அக்கார்டிங் டு ரிப்போர்ட்ஸ் வந்து 195 to 210 மாதிரி ட்ராக் கொடுக்க போறதா சொல்றாங்க. ஓகே. பட் வந்து ஜிடி மாதிரியான சைடு வந்து மோஸ்ட்லி அவ்வளவுதான் அடிப்பாங்க. அந்த டாப் ஹெவி சைட்ஸ் வந்து 210 to 220, அதுவும் ஒரு நல்ல போலிங் சைடு எதிர்பார்க்கலாம். ஆமா, ஆக்சுவலி ம், வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து ஆக்சுவலி யார் வந்து அந்த டெம்போ செட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இந்த ஒன் ம், எயிட்டி ஃபைவ் டு 210 ஸ்கோர் வந்து ரீச் பண்ணுவாங்க. ம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி எந்த டீம் வந்து நல்லா எந்த டீம் இருக்காங்கன்னு அந்த டைம் ஆஃப் த மேட்ச், அந்த டைம் ஆஃப் த மேட்ச் தான் தெரியும். ம். சோ ஆனா வந்து வந்து பவர் இப்போ பிளே ரொம்ப இப்போதைக்கு குரூஷியலா இருக்குன்னு சொல்ல வர இன்னைக்கு. ஆமா, பவர் பிளே குரூஷியலா இருக்கும். ஓகே, அண்ட் அது தென் யார் பேட்டிங் பவர் ஆடும் பிளேல போது, லைக் எம்ஐ பேட்டிங் அப்பயா இல்ல ஜிடி பேட்டிங் அப்பயா? ரெண்டு பேரும் பேட்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளாட்றப்ப ம், எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஆனா செகண்ட் ம். பேட்டிங் இருக்கிறப்ப அதுவும் ப்ரெஷர் இருக்காது, இன்கேஸ் டார்கெட் இஸ் லோ தான். ஆ, அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து யார் வந்து ம், நல்லா வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் யார் வந்து வின் ம், பண்றாங்களோ, லைக் ம். ரன் வந்து கன்ஸ்டன்ட் பண்றாங்க இல்லைன்னா ரன் ஸ்கோர் பண்றாங்க, எந்த டீம் பண்ணுதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப வந்து ஜிடியும் எம்ஐயும் பார்த்தோம்னா, இந்த ஜிடியில ம், வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் விளையாடுறதுக்கு பேட்டிங் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் கில் ம், அண்ட் பட்லர். ம், அவங்க 3 பேர் இப்போதைக்கு எல்லா 3 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. 3 பேருமே ஸோ ஃபார்ம், வந்து அதாவது ஆஹ் பிஃபோர் த டோர்னமெண்ட் வந்து பட்லர் ஃபார்ம்ல இல்ல, ஆமா, சாயும் ஃபார்ம்ல இல்ல. பட் எங்க இருந்துன்னு தெரியல, ஜிடிக்கு வந்தோடனே ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அது ஒரு என்னன்னே மாதிரி. தெரியல, கடவுள் கொடுத்த பட் ஒரு சாய் எனக்கு வரம். தெரிஞ்ச கடைசி 3 மேட்ச் ஆஃப் ஃபெயிலியர் நினைக்கிறேன். லாஸ்ட் 3 மேட்ச் ஆமா, அடிக்கல. ஆமா, அந்த ம், அந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் பின்னாடி. இப்ப வந்து ம். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் எம்ஐக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப குவிண்டன் டிகாக் வந்து கண்டிப்பா விக்கெல்டன் ரீப்ளேஸ் பண்ணிடுவான் இந்த ஓகே. மேட்ச். ரோஹித் ரோஹித் சர்மா ஆடுறாரா இன்னைக்கு? வந்துருவான். ரோஹித் இன்னும் இன்னைக்கு ஆஹ் ரோஹித் ரோஹித். ரோஹித் சர்மா விளையாடுவாரு, ஓகே. மோஸ்ட்லி விளையாடுவாரு. ஹவ் அபவுட் வில் ஜாக்ஸ் ஆடுறாரா இன்னைக்கு? அதை பத்தி இன்ஃபர்மேஷன் நியூஸ் வரல, எதுவும் இல்லையா? இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. நியூஸ் வரல. ஓகே. ஸோ மேபி அது ஸோ போக வந்து போக பார்ப்போம். ஆமா, இப்போ ஸோ என்ன, வந்து எம்ஐல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோமா ஃபர்ஸ்ட்? எம்ஏல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்ப எம்ஏ பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டீம் காம்படிஷன் அவங்களுக்கு செட் ஆகணும். அவங்க ம், டீம் காம்படிஷன் செட் ஆனதால ஸோ தே கேன் ஃபைட் ஃபார் த வின். அந்த ஃபைட்டிங்கே ம், இல்லாம இருக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. ம், அவங்க எப்படி போகணும்னா, ஆக்சுவலி எப்படி இருக்கணும்னா, விக்கெல்டனே வருது. ம், ஆக்சுவலி குவிண்டன் டிகாக் வந்து ஓபன் விட்டு ரோஹித் சர்மா, ஒன் டவுன் ஆ, வந்து சூரியகுமார் யாதவ், அண்ட் தென் ம், திலக் வர்மா, அண்ட் தென் ரத்தர்போர்ட், அண்ட் தென் ம், ஹர்திக் பாண்டியா, அண்ட் தென் நமதீர், ம், அண்ட் தென் சாண்ட்னர். ம், சாண்ட்னருக்கு அப்புறம் சொல்ல முடியல, ஆனா வந்து சொல்லிதான் ம், ஆகணும், ம். அப்புறம் ஆ, வந்து யாரு? ஷார்துல் தாக்கூர். தாக்கூரா? ஆமா,
சரி ஓகே. 50 ரன் இருக்கு ஜிடிக்கு இன்னைக்கு. ஆமா. ஆ அதுக்கப்புறம் ஜசல்பர் கண்டிப்பா விளையாடி ஆகணும். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங். கசன்பர் மேல ஆல்ரெடி நீங்க வந்து ஆமா குவிண்டன் டிகாக் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆமா ருத்தர்ஃபோர்ட் எடுத்திருந்த, சாண்ட்னர் எடுத்திருந்த, கசன்பரா. அப்ப போல்ட் டிராப் ஆமா பண்றியா? ஆமா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஓகே. அவர் வந்து இது பழைய போல்ட் மாதிரி தெரியல. போல்ட் நட்டு கலந்த மாதிரி தான் இருக்கு அவரோட bowling இப்ப. சரி. நான் சொல்லியே ஆகணும், அதான் வேற வழி இல்ல. ஆ ஆ அதாவது போல்ட்டுக்கு பதிலா நான் வந்து கண்டிப்பா வந்து அஸ்வினி குமார் வந்து, அப்புறம் ஆ ஆ அஸ்வினி குமார் அப்புறம். பும்ரா, ஓகே. இன்னொரு இம்பாக்ட்ல இருக்கா. இம்பாக்டா என்ன? அடுத்த வாரி வள்ளல் தீபக் சேரா? இம்பாக்டா தீபக் சார் சொல்ல மாட்டேன். ஆ ஆனா வந்து இன்னொரு சம்திங் ஏதாவது இன்சைட் டேலண்ட் வந்து எம்ஏ ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துட்டு வரணும். வேற வழி இல்லை. ஓஹோ. பட் ஏ ஃபாஸ்ட் பவுலர். ஓகே. இப்போ உங்க ஸோ எனக்கு காம்பினேஷன் கொஞ்சம் எப்படி டிஃபர் ஆகுது நினைக்கிறீங்க நிறையாவே. நீங்க? எனக்கு நான் காம்பினேஷன் இன்னைக்கு கொஞ்சம் ஜிடிக்கு இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் காம்பினேஷன் நான் வேற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். ஸோ ம். என்னோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் எனக்கு மோஸ்ட்லி ரிக்கில்டன் ஆர் குவிண்டன் டிகாக் யாருனாலும் போகலாம். பட் வந்து ரிக்கில்டன் வந்து எம்ஐல தான், அதாவது வான்கடையில் நடக்கும்போது தான் இன்னும் எஃபெக்டிவா அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ம். உனக்கு ஆமா. வெளியில போனாலும் அடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல பேட்டர்னா எனக்கு கேட்டாக்க இந்த எட்ஜ் நான் குவிண்டன் டிகாக் சைட்ல சாய்வேன். ஸோ குவிண்டன் டிகாக் அண்ட் ஓகே. ரோஹித் வில் ஓப்பன் எனக்கு. ஒன் டவுன்ல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ண போறேன். நான் நமந்தீரை ப்ரமோட் பண்ண போறேன் நம்பர் 3க்கு இன்னைக்கு. ஸோ ஓகே. நமந்தீரை ப்ரமோட் பண்ணிட்டு நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் ஆஸ் யூஷுவல். நம்பர் 5ல நான் திலக் வர்மா அனுப்ப போறேன். பிகாஸ் திலக் வர்மா வந்து எனக்கு வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்ல பார்த்தபோது நீ நம்பர் 3ல ஒழுங்கா பண்ணலாம் ஆரம்பத்துல. ஆமா நல்லா ஆமா நல்லா ஆமா. பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே வந்து சஞ்சு உள்ள கொண்டு வந்துட்டு இஷா நம்பர் 3 தள்ளனோட திலக் ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 5 தான் வெளில போனான். ஸோ நம்பர் 5ல ஆமா வந்துட்டு ஆமா. குவிக்கான அந்த 20-30 ரன்ஸ் சூப்பரா அடிச்சு கொடுத்தான் அவனுக்கு திலக். என்ன ஆமா. கேட்டாக்க திலக் வந்து அந்த இது இன்னும் ஈஸியா பண்றான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சேம் இதே ஓகே. அகமதாபாத்ல தான் வந்து ஃபைனல்ஸும் நடந்துச்சு. ஃபைனல்ஸ்லயும் சூப்பரா ஆட்டு போனோம் வந்து ஆமா உனக்கு. ஆமா. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் திலக்க நம்பர் 5 தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் ஐ பிரிங் இன் ஹார்திக் பாண்டியா நம்பர் 6. இதுக்கப்புறம் ஓகே. வந்து இன்னைக்கு இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு டிராப் மிச்சல் சாண்ட்னர். ஏன் மிச்சல் சாண்ட்னர் டிராப் சர்ப்ரைசிங். பண்றாருன்னு நீ கேக்குறான்னு, ஆமா ஏன்னா வந்து மிச்சல் சாண்ட்னர் அகைன்ஸ்ட் ஜிடி வந்து ஜிடி சூப்பரா ஆடி இருக்காங்க சாண்ட்னர் இது வரைக்கும். ஓ. விக்கெட்ஸே எடுக்கல. ஓகே. டாப் 3 பேட்டர்ஸ் ஓ. யாருமே சரி விக்கெட்ஸே எடுக்கல மிச்சல் சாண்ட்னர் இது வரைக்கும். சோ நான் ஓ. இன்னைக்கு வந்து ஓகே. மிச்சல் சாண்ட்னரை டிராப் பண்ணிட்டு கார்பின் பாஷை கூப்பிட்டு வருவேன். கார்பின் பாஷ் இஸ் கோயிங் டு ஓகே. கிவ் மீ பேட்டிங் அஸ் வெல் அஸ் ஒரு போலிங், நல்ல போலிங் ஆப்ஷனும் கொடுக்க போறான் எனக்கு. சோ ஓகே. கார்பின் பாஷ் நான் ஆடுவேன் கண்டிப்பா. கார்பின் பாஷ்க்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் டெய்ல் ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேபி நீ அந்த ஒரு இம்பாக்ட் பிளேயர்ல வேற யாராவது இது பண்ணிக்கலாம். சோ டெஃபினட்டா வந்து பும்ரா உன்னோட ஒரு போலிங். ட்ரெண்ட் போல்ட்டை பேக் பண்ணதே ஆகணும். ஏன்னா நான் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் நான் மேட்ச் அப்ஸ்ல வரேன் மெயினா இன்னும் டீடைல்டா. மேட்ச் அப் ஓகே. அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் சாய் சுதர்ஷன் உனக்கு வந்து சூப்பரா இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்து சாய சொல்லி சொல்லி எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி மேட்சஸ்ல. சோ நான் ட்ரெண்ட் போல்ட்டை ஓகே. கண்டிப்பா இன்னைக்கு விளையாட வைப்பேன். ஏர்லி ஆன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஓபன் பண்ண வைப்பேன். ட்ரெண்ட் போல்ட்டோட போலிங் பார்ட்னரும் யாருன்றதை நான் சொல்றேன் மேட்ச் அப்ஸ்ல உனக்கு கடைசியா. சரியா? சோ உனக்கு ஓபன் பண்ண போற ஓகே. கில்லுக்கான மேட்ச் அப் தான் யார் பவுல் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். மோஸ்ட்லி அவன் தான் இன்னைக்கு ஓகே. கில்லோட விக்கெட்டையும் எடுப்பான் அப்படின்றது எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஆனா பிளான் ஓகே. பண்ணிருக்கணும். சோ ஓகே. போல்ட் பும்ரா. அதுக்கப்புறம் வந்து ஐ பிளே மயங்க் மார்க்கண்டே. ஏன்னா நான் சாண்ட்னரை டிராப் பண்றேன். எனக்கு ஒரு ஸ்பின்னரும் இல்லாம போக முடியாது. ஸோ ஐ பிளே ஓகே. மயங்க் மார்க்கண்டே இன்னைக்கு. ஏன்னா ஸ்பின் ஓகே. கொஞ்சம் நல்லா லைக் ஒரு தூக்கி போடக்கூடிய போலர் உனக்கு மயங்க் மார்க்கண்டே. ஆ. தூக்கி போட்டாக்க ஆனா சக்சஸ் இருந்திருக்கு. சாய் கிஷோரும் காட்டியிருக்கான் உனக்கு அந்த சக்சஸ். அதே ஆ, மாதிரி ஸ்லோவா ஆனா போடுவான். வாழ்க்கையில ஆனா வாழ்க்கையில அவ்வளவு அடி வாங்கிட்டு கான்ஃபிடன்ஸ் லோவா தானே வருவான் கான்பிடன்ஸ் லோவா பார்த்துட்டு. வரும். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டீமே லோவா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சேர் அப் பண்ணிட்டு ப்ராப்பரா பழசெல்லாம் மறந்து இன்னைக்குதான் நம்ம ஐபிஎல் ஆரம்பிக்குது. ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் கடப்பாறையா திரும்ப வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறுத்தவே முடியாத அளவுக்கான டீம் செட் பண்ணிக்கலாம் நீ. சோ என்ன ஓகே. கேட்டாக்க நான் வந்து மார்க்கண்டேவை தான் ஒரு ஸ்பின்னரா ஆடுவேன். ஆ. அதுக்கப்புறம் டெஃபினட்டா வந்து ஐ பிரிங் இன் அஸ்வினி குமார் இன் பிளேஸ் ஆஃப். ஓகே. ஏன்னா தீபக் சேர் நான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் தோணுது எனக்கு. லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். தீபக் சேர் ஆ. அந்த ஸ்விங் எதுவுமே எடுக்கிறது இல்ல, பேஸும் இருக்கிறது இல்ல. ரெண்டு பேரும் போட்டு ம். பொழந்துருவாங்க, சாய் சுதர்ஷனும் சரி கில்லும் சரி. சோ ஓகே. வந்து எனக்கு தீபக் சேருக்கான ஸ்பேஸ் இல்ல டீம்ல. மேபி நான் அந்த டீம்ல வந்து ஷார்துல் தாக்கூர் ஸ்டில் நான் பேக் பண்ணுவேன் இம்பாக்ட் பிளேயரா வேணா. அப்படி இல்லாட்டி ஓகே. மேபி ஒரு பேட்டரை கூட நான் போவேன்.
அது டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன். பட் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஓகே. ஆப்ஷன், ஒரு டீசென்ட் பேட்டிங் கொடுக்கணும்னா ஷார்துல் தாக்கூர் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு என்னதான் நீ ஷார்துல் தாக்கூர் ரன்னுக்கு போறான் அப்படின்னு நீ சொன்னாலும் அந்த விக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த சீசன்ல எடுத்தது பார்த்தாக்க உனக்கு ஷார்துல் தாக்கூர் தான் எடுத்து கொடுத்துருக்கான். ஹையஸ்ட் விக்கெட் ஓகே. டேக்கராவே அவன் தான் இருந்திருக்கான். சோ என்னோட ஆமா பிளேயிங் ஆமா. டுவெல் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை டக்குன்னு. இட் வில் பி குவிண்டன் டீகாக், ரோஹித் சர்மா, நமந்தீர் at 3, சூரியகுமார் யாதவ் at 4, திலக் வர்மா at 5, ஹார்டிக் at 6, கார்வின் பாஷ் at 7, பும்ரா at 8. அது பேட்டிங் டெய்ல் பேட்டிங் ஆர்டர் நீ மாத்திக்கோ. பும்ரா, ஓகே. போல்ட், மார்க்கண்டே, ஷார்துல், அஸ்வினி குமார் அண்ட் ஷார்துல் தாக்கூர். இதுதான் என்னோட 12 பிளேயர்ஸ் ஃபார் தி டே. ஸோ ஓகே. மேட்ச் அப்ஸ்ல நான் இன் டீட்டெயிலா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இல்லாட்டி ஓகே. இப்பயே பேசிடலாமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு? மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாக்க ஜிடிஏ ஜெயிக்கலாம் இல்ல. அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோட காம்பினேஷனையும் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பேசியாச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்துல் தாக்கூர் பதிலா நான் 3 ஃபாரின் ஆப்ஷன் தான் இருக்கு. மேட்சுக்கு ஏத்த மாதிரி நீ அல்லா கசன்பர் கூட கொண்டு வந்துக்கலாம். பிகாஸ் நீ லோன் ஸ்பின்னர் மார்க்கண்டேயோட போறேன் அப்படின்றதுனால நான் சொல்றேன். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இந்த மேட்சுக்கான காம்பினேஷன் தான் நான் சொல்லுவேன். ஆல் த்ரூ அவுட் வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டாக்க நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சாண்ட்னர்லாம் உனக்கு உள்ள வரணும், வில்ஜாக்ஸ் மாதிரியான ஒரு பிளேயரும் உள்ள வரணும். சப்போஸ் இன்னைக்கு வில்ஜாக்ஸ் அவைலபிள்னாக்க நான் வில்ஜாக்ஸே கண்டிப்பா எடுத்துப்பேன் டீம்ல இன்ஸ்டெட் ஆஃப் இன் பிளேஸ் ஆஃப் ஷார்துல் தாக்கூர். பிகாஸ் உனக்கு அந்த வில்ஜாக்ஸ் வந்து அந்த சர்ஃபைன் ரூத்தர்ஃபோர்ட் கொடுக்குற அந்த கடைசி ரன்ஸையும் கொடுத்துருவான். உனக்கு T20 வேர்ல்ட் கப் பார்த்திருப்பேன்னு தெரியும். ஸோ ஆமா ஆமா. அந்த ஃபினிஷிங் ரோலை ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருந்தான் வில்ஜாக்ஸ். மேபி நான் வில்ஜாக்ஸ்க்கு தான் வெயிட் பண்றேன் அந்த பொசிஷனை கொடுக்கறதுக்காக, அந்த ஃபோர்த் ஃபாரினர் ஆப்ஷன். ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வாஷ் சாண்ட்னரை வந்து நான் மேட்ச் மேட்ச் மாத்த போறேன். வில்ஜாக்ஸ், குவிண்டன் டிகாக் அண்ட் போல்ட் எனக்கு ஃபிக்ஸ்டு எப்படி இருந்தாலும். ஓகே. ம் ஆக்சுவலி வந்து வில்ஜாக்ஸ் வந்து நம்பர் 3யும் ஆடலாம், பிளஸ் பினிஷர் ரோலாவும் ஆடுறோம். ம் அதனால இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எனிதிங் ஃபார் த டீம். பட் என்ன கேட்டாக்க அதனாலதான் கரண்ட் மும்பை ஃபார்ம் அவனை வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா பண்ணிருக்கான். சோ நான் ஃபினிஷிங்ல இருந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லுவேன். இங்கிலாந்துக்கா சூப்பரா பண்ணான், யா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டா ஆமா ஆடி ஆமா. இருக்கான். ஆக்சுவலி எம்ஐ ப்ராப்ளமும் ஃபினிஷிங் தான். இப்ப வந்து ஃபினிஷிங் ப்ராப்ளம் பேசுறோம். இப்ப டைரக்டா வந்து எம்ஐயோட எம்ஐ என்ன பண்ணணும்னு பேசுறீங்கன்னா, சரி இப்ப சரி வந்து அவர் பிளான்ஸ் பேசிடுவோமா ஃபர்ஸ்ட்? பிளான்ஸ் மாதிரி பேசிடலாம். சரி ஓகே. என்ன பண்ணாக்க மேபி இன்னைக்கு ஜிடிஏ ஜெயிக்கலாம்? ஆக்சுவலி என் காம்பினேஷன் வச்சு எம்ஏ போனாங்கன்னா ம் தே ஷுட் சுனாட் சி மேட்ச் அப்ஸ் லைக் என்ன ம் மாதிரினா லெஃப்ட் ஹேண்டர் சுனாட் பவுல் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ம் அந்த மாதிரி மேட்ச் அப் திரும்ப போகக்கூடாது. சாண்டர் வந்து ஷுட் பவுல் டு சுதர்சன், சாய் சுதர்சன். ஓகே. ஆஃப்டர்ஸ் அப்புறம் கசன் பரும் அப்படிதான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஆக்சுவலி ஜிடில நிறைய கசன் இல்ல. சார் உனக்கு ஆஃப் ஸ்பின்னர்ல, ஆஃப் ஸ்பின்னர் நல்ல ஆப்ஷன் தான். லெக் ஸ்பின்னர் மிஸ்ட்ரி 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 பட் ஆஃப் ஸ்பின் போடுவான்ல, ஹி கேன் டேக் தி பால் அவே போடுவோம். ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டர்ல. யா யா ம் அதுவும் போடுவான். அந்த மாதிரி மேட்ச் அதனால தான் லாஸ்ட் மேட்ச் பார்க்காம. உனக்கு இறக்கியே விட்டாங்க லைக் இவங்களோடையுமே. ஆமா ம் ஆக்சுவலி இந்த மாதிரி மேட்ச் அப்ஸ் பார்த்துட்டு பவுலிங் கொடுக்காம இருந்து பண்ணாம ம் ஆக்சுவலி ம் அந்த மிடில் ஓவர்ஸை வந்து சோக் பண்ணணும்னா ம் யூஸ் பண்ணி சோக் பண்ணணும். தேவையில்லாம ஷர்துல் தாக்கிட்ட கொடுத்து ம் அவங்களுக்கு மொமெண்டம் கொடுத்து மேட்சை ம் விடக்கூடாது. ம் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா வந்து ஸ்ட்ரகிள் தான் பண்ணாங்க. பிகாஸ் பும்ரா வந்து அவன் வந்து ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ஆனா கிளாஸ் ம் ஆல்வேஸ் பும்ரா எப்பவுமே கிளாஸ் இருக்கு அவன்கிட்ட. ம் ம் எப்படியா ஃபார்ம் அவுட் பட் வில் கம் ம் பேக். ம் பும்ரா வந்து ஆக்சுவலி we should not force him to take wicket like others should ம் support him so that he can take ம் wicket. ஆமா லைக் நான் அதான் போன வீடியோலயுமே அதான் சொல்லியிருப்பேன். லைக் பும்ராக்கு ஏன் விக்கெட் விழலன்னா சுத்தி சப்போர்ட்டே இல்ல. இந்தியன் டீம்ல விக்கெட் விழுந்ததுக்கு காரணம் சுத்தி சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. அதுதான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஆமா இருந்துச்சு. ஆமா ஸோ அதை எனக்கு தெரிஞ்சு ஆமா. மும்பை பண்ணோம்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னாக்கா, ஸோ பிளான்ஸ் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனர்ஸ் வந்து சாய் சுதர்ஷன் அண்ட் சாய் சுப்மன் கில் தான் உனக்கு. ஜிடி ஆமா எப்பயுமே எனக்கு ஜெயிக்கிறதுக்கான சிம்பிள் ஈக்குவேஷன் என்னன்னா அந்த டாப் 3 எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறியோ எடுத்துட்டனாலே நீ ஆமா ஜிடி மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஆமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ மேட்ச் அப் பவுலர்ஸை வந்து நான் இன்னைக்கு மேட்ச் பண்ணேன் அப்படின்னா 3 பேரோட விக்கெட்டையும் நான் ஏர்லியா எடுத்துடலாம். ஓகேவா? ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாய் சுதர்ஷன் இன்னும் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளோயிங் டச்ல வரல உனக்கு. ஸோ ஏர்லி ஆன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இஃப் யாரு ஸ்ட்ரைக் இருக்கிறன்றத பொறுத்து நான் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்க போறேன். ஓகேவா? சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் எடுக்கிறான்னா
ஐ வில் கிவ் த ஓவர் டு போல்ட். பிகாஸ் போல்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 மேட்ச்மே டிஸ்மிஸ் பண்ணிருக்கான் சாய் சுதர்ஷனை. உனக்கு ஏர்லி ஆன் டிஸ்மிஸ் பண்ணிருக்கான். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் லைக் உனக்கு அந்த பிளே ஆஃப் மேட்ச் மட்டும் சாய் வந்து ஹி பிளேட் 80 ஒரு பியூட்டிஃபுல் நாக் ஆடிட்டான். ஓகேவா? பட் வந்து மீதி 2 மேட்ச்மே ஏர்லி ஆன் வந்துட்டு ட்ரபிள் பண்ணிருக்கான் ட்ரெண்ட் போல்ட் உனக்கு வந்து சாய் சுதர்ஷனை. ஓகே. போல்ட் வந்து ஒரு மேட்ச் எக்ஸலண்டாவே போட்டிருக்கான். எக்கானமி ஆஃப் அரௌண்ட் 6.5 சம்திங்ல போட்டான் லாஸ்ட் இயர் ஒரு மேட்ச் ஜிடிக்குள்ள. ஓகேவா? ஓகே. பட் அந்த 2 லீக் மேட்சையும் வந்துட்டு மும்பை தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு மேட்ச் அப்பா நீ எடுத்து பார்த்தனாக்க அது வந்து ஒரு பேட்டிங் சோக்னால நடந்தது. ஆக்சுவலி அந்த 2 மேட்ச்மே போலிங் நல்லா தான் போட்டாங்க 2 மேட்ச்மே. சோ நான் அது வந்து போலிங் குறை சொல்ல மாட்டேன். பிகாஸ் இப்போ போலிங் உனக்கு பிரச்சனையா இருக்குன்றனால நீ போலிங்கை ஃபோக்கஸ் பண்றேன்னா பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு போயிடுவாங்க மும்பை பேட்டிங். இதுவும் இருக்கு இஷ்யூஸ். பட் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வந்துட்டு லாஸ்ட் இயர் ஃபார்ம்ல பெருசா இல்ல. அதோட இந்த இயர் பெட்டர் ஃபார்ம்ல இருக்காருன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆமா ஆமா. இந்த வருஷம் ரோஹித் சர்மா நம்பிதான் வந்து எம்ஐ ஃபுல்லாவே வந்து ஆமா அவங்க எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் இருக்க போறாங்க. பார்ட்டி. எனக்கு ஆமா, தெரிஞ்சு டிபெண்ட் பண்ணிருக்க சூரியகுமார் போறாங்க. யாதவ் லாஸ்ட் இயர் அந்த கூட்டிட்டு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரோஹித் தான் கூட்டிட்டு போக போறாருன்னு தோணுது. ஆமா கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. ஆமா. சூரியன். ரோஹித் வந்து என்னத்த ஆடுறாரு, லைக் ஹார்டிக் கேப்டனா இருக்கிறது பிடிக்கல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ரோஹித் ஆமா ஃபுல் ஃபிளெஜ்டா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. அவரோட பேட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் இந்த இயர் போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க போகுது. ஆமா, சோ இப்ப அவரு நான் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்து அவர் ஃபார்மை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அவ்வளவுதான். பண்ணாது, டெஃபினட்டா பண்ணாது, கண்டிப்பா பண்ணாதுன்னு எனக்கு தோணுது. ஆமா உள்ள வந்து அதே ஃபுல் ஃபிளெஜ்டா தான் பேட்டிங் ஆட போறான் ரோஹித் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. சோ அதுக்கப்புறம் நான் வந்து வந்து இரு யாருக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து சாய் ஓகே. ஸ்ட்ரைக் எடுக்கிறேன்னா ஐ கிவ் டு ட்ரெண்ட் போல்ட். யாரு ஓகே. வந்து உனக்கு சுப்மன் கில்ல ட்ரபிள் பண்ண போறா அப்படின்னு பார்த்தாக்க none other than மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் தான் ஹார்திக் பாண்டியா. உனக்கு வந்து ஹார்திக் அகெயின்ஸ்டா கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தனா லெஸ் தேன் 100. ஓகே. அவ்வளவு சூப்பரா போட்டிருக்கான் ஹார்திக் பாண்டியா அகைன்ஸ்ட் சுப்மன் கில். ட்ரபிள் பண்ணுவான் டெஃபினட்டா. அகமதாபாத் மாதிரியான ஓகே. விக்கெட்ல கன்சிஸ்டன்டா 50 ரன் அடிக்கிறக்கூடிய கில்ல வந்து நீ ஏர்லியான் வந்துட்டு ஹார்திக் பாண்டியா போட்டு விக்கெட் எடுத்தானா எம்ஐ ஸ்ட்ரைட்டாவே ஓகே. இன்னைக்கு மேட்ச்ல ஃபேவரட்ஸ். ஓகே. நான் பும்ராவை இவங்க வெயிட் 2 பேர்த்த காட்டவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. 2 பேரையும் என்ன கேட்டாக்க நான் வந்து போல்ட்ட வந்து 3 ஓவர் ஆன் ட்ராட் கொடுத்துருவேன் பவர் பிளேல ஸ்ட்ரைட்டாவே உனக்கு கொடுத்து எப்படியாவது நீ சாய் சுதர்ஷன் விக்கெட் எடுத்துரு அப்படின்றவேன். சேம் வே கில் ஓகே. பேட்டிங் ஆடுற வரைக்கும் நான் ஹார்டிக்கை வந்து விட்டு போல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க போறேன். ஓகே. ஓகேவா? சோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுத்து இருக்கேன். பட்லர் உள்ள வந்த உடனே ஐ வில் கிவ் த பால் டு பும்ரா. பிகாஸ் ஜாஸ் பட்லர் உனக்கு டிராவல் பண்ண போறது ஜஸ்பிரித் பும்ரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்ல. ஏன்னா பட்லர் இது வந்து ப்ளூ இது ஜெர்சியை கொஞ்சம் பார்த்தாலே இன்ட்ரெஸ்டிங்கா அடிப்பாருன்னு நம்ம இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, லைக் ம், இப்ப இருக்கிற பவுலிங், மும்பையோட பவுலிங் சைடு வந்து ம், they are unable to take wickets in power play, ம், frankly speaking. ம், ஸோ வந்து நான் வந்து இப்ப அனலைஸ் பண்ணதை வச்சு பார்த்தேன்னா, இப்ப ஒரு மேட்சப்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லைக் சாய் ம், சுதர்ஷன் இஸ் கெட்டிங் அவுட் த சேம் வே, லைக் ம், கிவிங் எ கேட்ச் டு த தேர்ட் மேன் பாயிண்ட் ஆஃப் அந்த ஏரியால வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறான். ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ம், ஆர் பவுலிங் ம். டு த லெக் ஆஃப் ஹிஸ் டு த லெக் சைட். ஓகே. அந்த ஃபைன் அந்த லெக் ஷார்ட் ஷார்ட் ஃபைன் லெக்ல சொல்றியா இல்லாட்டி தேர்ட் மேன்ல சொல்றியா? அவனுக்கு லெக் சைடுனா ஃபைன் ரெண்டு லெக் போயிடும். ஏரியாலுமே. ஆமா, 2 ஏரியாலையுமே. ரெண்டுமே. ஓகே, ரெண்டு இன்ட்ரெஸ்டிங். ஏரியாலுமே ஆ, ரெண்டு ஏரியாலுமே ஒரே டைப் ஆஃப் ஷாட் ஆடி ஒரே டைப் ஆ, ஆஃப் பால்ஸ். லைக் என்னன்னா, ஒரு லெக் ஸ்பின்னர் கூகுளே போடுற மாதிரி, ஆஃப் ஸ்பின்னர் ம். ஆஃப் போடுற மாதிரி. சுனில் ஓகே, நரேன் அப்பனா நீ லைக் அதனாலதான் யூஎஸ். வந்து சாண்ட்னரை வந்து நீ மேட்ச் பண்ணுவேன்னு சாய் ஆமா சுதர்ஷனுக்கு. ஆமா ஓகே, பட் ஆமா. சாண்ட்னர் வந்து அந்த மாதிரி ஒரு டேர்ன் பார்த்து போடுற போல இல்லையே, ஜாலியா வந்து ஸ்லோவா தூக்கி டேர்ன் தானே இல்ல, போட போறோம். டேர்ன் இல்ல. நான் வந்து அவர் ஆம் பால் போடுறப்ப டைம் ம். பண்ணாம இப்படி பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா சோ நீ கசன்பர். வந்து சாண்ட்னரா ஒரு நல்ல மேட்சப்பா இருப்பான்னு சொல்ற டைரக்டா சாய்க்கு. ஆமா, அப்போ கசன்பர். நீ கில்ல எப்படி நிறுத்த போற? இல்ல வந்து ஆக்சுவலி பவர் பிளே தான். ஆக்சுவலி பும்ரா தான் எடுக்கணும். இல்ல, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஓகே, பும்ரா பும்ரா இல்ல அகைன்ஸ்ட் கில் தான் ஹார்திக் நீ பாண்டியா. போற. ஆமா, பட் ஏன்னா பும்ராவை வந்து பார்த்து ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மிச்ச டீம் மாதிரி கூட லைக் அப்பப்ப சான்ஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஜிடி தோணல பும்ராக்கு அகைன்ஸ்டா. நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த 3 எல்லாருக்குமே பேர் தான் தெரியும்ல. ஆடுறாங்க மேட்ச் ஆன் மேட்ச்னு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கில்ல வந்து இன்கமிங் பால்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் ஆகாது. ம், காலகாலமாவே தெரியும். அது டெஸ்ட் ம். மேட்ச்ல ஆகும், ஆனா T20ல ரேரா ஆகும் எப்பயாவது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அந்த டெஸ்ட் மேட்ச் லென்த் ஆப்ரேட் பண்ணாதான் இந்த பவுலர்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க இது வரைக்கும் ஐபிஎல்ல. ஆமா ஆமா ஆமா. நான் அந்த முன்னாடி இருந்த ஹார்ட் வீடியோஸ்லயும் லென்த், சொல்லியிருக்கேன். அந்த டாப் ஹார்ட் ஆஃப் லென்த் குட் டாப் லென்த் ஆஃப் ஹாஃப். அடிச்சாங்கனாலே
எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி போன சீசன்ல இந்த சீசன் வரைக்கும் பவர் பிளேல சக்சஸ்ஃபுல்லா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த ஹார்ட் லன்ஸ் தான். ஈவன் அகெயின்ஸ்ட் ஆமா உனக்கு அந்த சாம்பியனா ஆடிட்டு இருக்கிற பஞ்சாப் கிங்ஸும் விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க அந்த ஹார்ட் லன்ஸ் அடிக்கும் போது. ஆமா ஆமா பிரியான் சாரேவையும் ட்ரபிள் பண்ணிருக்கு, பிரப்சமரனையும் ட்ரபிள் பண்ணிருக்கு உனக்கு. சோ ஆமா. ஏர்லி ஆன் வந்துட்டு ஆனா அந்த அதான் ஹார்ட் வந்து லன்ஸ் அடிச்சே பும்ரா ஆகணும் நீ. அதான் பும்ரா வந்து ஹார்ட்லண்ட் அடிச்சு கில்ல வந்து ஒண்ணு வச்சு டாப் வச்சு ம் ஆர் அந்த எல்பி. ம் இதான் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன் மேட்ச் அப் ஃபார் மும்பை வர்சஸ் ஜிடி இன் பவுலிங். மும்பை பவுலிங். ஓகே ஓகே. ஓகே. நம்ம ம் ஜிடி பவுலிங் போடுறப்ப நம்ம வேற ஃபர்ஸ்ட் ஜிடியோட காம்பினேஷன் பேசிட்டு அந்த மேட்சுக்கு போடலாம். சரி ஓகே. ஜிடி ஆஹ் காம்படிஷன் டக்குன்னு சொல்லிடலாம். என்ன பிளான்? எனக்கு தெரிஞ்சு செட்டில்டா ஆமா இருக்காங்க. 3 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ்ல இருந்து வராங்க ஆமா அவங்க. ஆமா அன்சேஞ்சா ஆமா தான் போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆமா சோ ஆமா. நீ ஏதாவது ஆஹ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா சொல்லு. எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. லைக் தே ம் ஷுட் ஸ்ட்ரென்த் மிடில் ஆர்டர். ஆ அதான் அந்த மிடில் அதுதான் ஆர்டர் அது வீக்னஸ் மட்டும் இருக்கு. தான். ம் ஆனா அது மட்டும் தான் கன்சர்ன். சம் பிளேயர்ஸ் ஃப்ரம் லைக் அன்னோன் கமாடிட்டிஸ் வந்து கூப்பிட்டு வரணும் இன் பிளேஸ் ஆஃப் ம் ஷாருக் கான் ஆர் தெவாத்தியா. தெவாட்டியா ஓகே. வந்து ஒரு ஆல்ரவுண்டரா ஆமா கூப்பிட்டு வந்து இப்போ தெவாட்டியா வந்து வந்து ஒரு ஒரு மிடில் ஃபீல்டரா ஆர்டர். தான் ஆடிட்டு இருக்கான் இந்த சைடுல, எனக்கு ஃபீல் ஆஹ் ஆகுது. அதான் ம் அதான். இப்போ வந்து ரொம்ப வருஷமா அதான் ஓவர் நடக்குது. டிபெண்டன்சி. ஹார்திக் வந்து அந்த சைடுல இருந்து போனதுக்கு அப்புறமே தெவாட்டியா has become a ஆமா fielder for குஜராத் டைட்டன்ஸ்னு தோணுது. ஆமா. ம் அதனால இன் பிளேஸ் ஆஃப் போத் ஆஃப் தெம் சம் ம் அன்னோன் கமாடிட்டி ஷுட் கம் இன் ஃபார் தெம். அவ்வளோ. ம் வேற எதுவுமே இல்ல. ஓகே. லைக் யார் என்னன்னா பெஞ்ச்ல இருக்கா? அவ- பெஞ்ச்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ்? குமார் குஷாகரா ஓப்பனிங் பண்ணாரு. ஓகே லைக் ஓகே. கில்லிக்கு வந்து இன்ஜுரி ஆனப்ப ம் ம் கில்லிக்கு இன்ஜுரி ஆனப்ப நெக் நல்லா விளாண்டான் குமார் ம் குஷாகரா ஓகே ஓப்பனிங். ஓகே. ஸோ தே மைட் நாட் சேஞ்ச் பிகாஸ் டீம் காம்பினேஷனை வந்து பிரேக் ம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க பாருங்க. ஓகே. அப்போ பிளேயிங் 11 அண்ட் சொல்லிடலாமா? ஜிடிக்கு பிளேயிங் 12. அது சேம் சேம் பிளேயிங் ம் ரோல் சேம் சேம் அஸ் பிளேயிங் 12. லாஸ்ட் சரி. மேட்ச். ஸோ சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், நம்பர் 5 யார் வருவா? வாஷிங்டன். வாஷிங்டன் சுந்தர். அதுக்கப்புறம் வந்து ராகுல் தெவாட்டியா, ராஷித் கான். அதுக்கப்புறம் வந்து உன்னோட ஷாருக் கான். பேஸ் bowling ஷாருக் கான் வந்துருவான். ஷாருக் கான் இம்பாக்டா ஆடுவான்னு எனக்கு தோணுச்சு. அதான் 12 இம்பாக்ட் தான். வச்சிருந்தேன். ஷாருக் கான், அதுக்கப்புறம் உன்னோட ககீசோர் அபாடா, பிரசீத் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் முகமது சிராஜ், அதுக்கப்புறம் அசோக் சர்மா. அசோக் அசோக் சர்மா சர்மா. எனக்கு தெரிஞ்சு இது அன்சேஞ்சா தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா அனுப்பிச்சிருந்தா. எஸ். ஆனா ஆனா இந்த நான் மேட்ச் எனக்கு வந்து பர்சனலி வந்து லாஸ்ட் மேட்சே சொல்லியிருப்பேன், நான் சாய் கிஷோரை நீ ஆட வைக்கலாம், ஆமா அகமதாபாத்ல தாராளமா ஆட வைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இல்ல பிகாஸ் அவன் ஹார்டிக் இல்ல. கிட்டயே வந்து லாஸ்ட் இயர் நேரா போய் ஃபேஸ் ஆஃப் வச்சான். அஹ் அது அது வச்ச இது சிரிப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசியில ஹர்டிக் அஹ் வந்து ஒன்னும் அடிக்கல. அந்த மேட்ச் தோத்து அஹ் போயிட்டாங்க. ஆமா. அது எதுக்கு முரசையா மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. இல்ல பட் பட் அதுக்கப்புறம் இருந்தாலும் அது 2 பேரும் இது அடுத்த பண்ணிக்கிட்டாங்க. ஓல்ட் டீம்மேட்ஸ் தான் 2 அதுக்கப்புறம் பேரும். ஆமா ஆமா அஹ் ஆமா ஆமா. அது அடுத்த ஹீட் ம் ஆஃப் த மொமெண்ட் ஏதோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜாலியா ம் பேசிக்கிட்டாங்க. ம் ம் ஆமா. ஸோ நீ அதனால சாய் ஆட மாட்டல இந்த மோஸ்ட்லி. டீம்ல வந்து ஜிடி மேனேஜ்மெண்டா இருந்தானே. ஆஹ் என்ன ஜிடி மேனேஜ்மெண்டா இருந்தா ஆட மாட்டல சாயே நீக்கும். சாய்க்கு ஆட மாட்டேன். ஆஹ் ஏன்னா வந்து பிகாஸ் இருக்கிற காம்பினேஷன் கரெக்டா இருக்கு. பிளஸ் ம் இந்த வின்னிங் காம்பினேஷனை பிரேக் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம ஏதாவது தப்பா பண்றோம்னு அர்த்தம். கரெக்ட் தான். 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர. ஆஹ் 4வது மேட்ச் உனக்கு நான் அட்வான்டேஜ் வந்து இருக்கு. எம்ஐ மாதிரியான ஒரு சைடு ஆமா ஃபார்ம்ல இல்ல, உன்னோட ஹோம் கிரவுண்ட்ல ஆடுற. ஆமா மாத்தக்கூடாதுதான். ஆமா ஆமா. அப்புறம் ஜிடிக்கு வந்து நம்ம இப்ப காம்பினேஷன் பேசியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணணும்னு பேசிடலாம். ம் லைக் அவங்க மெயின் இதுவே வந்து டாப் த்ரீ பேட்டர்ஸ் குட் ஃபயர். ம் அந்த டாப் ம் த்ரீ பேட்டர்ஸ் வந்து ஃபயர் ம் ஆனாதான் அந்த டீம் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியும். ம் டாப் த்ரீ வந்து பவர் பிளேல ம் எய்தர் 1 விக்கெட் ஆர் 2 விக்கெட் டவுன் தே ம் வில் ஸ்ட்ரகிள். ஓகே. இஃப் நாட் இஃப் தே ஓன்ட் இப்ப ஒரு வந்து 64 நோலாஸ் பவர் பிளேல அப்படின்னாக்க they will be தே த்ரூன்னு வில் பி தோணுது. இன் குட். ஆமா குட். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எம்ஐ ஒரு வந்து இந்த மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து பெருசா ஆபரேட் பண்ணக்கூடிய bowlers இல்ல. சாண்ட்னர் மட்டும் தான் போட்டுட்டு ஆமா இருந்தான். ஆமா பட் இன்னைக்கு ஆமா சாண்ட்னரை நான் ஆட மாட்டேன், பட் ஆடதான் போறான்னு தோணுது. ஒரு மேட்ச் அப்பா நீ ஆமா ஹோம் ஒர்க் கண்டிப்பா பண்ணிட்டு ஆடி வந்தனா இன்னைக்கு ஆகணும். சாண்ட்னர் ஆட மாட்டேன். நான் தான் சொல்லுவேன். ஆமா இன்னைக்கு வந்து கசன்தர் வந்து சாய் சுதர்ஷனுக்கு மேட்சப் ஆகும். பிகாஸ் ம் நான் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன்னா
கில் வந்து பவர் பிளே அவுட் ஆயிட்டு சாய் சுதர்ஷன் வந்து மிடில் ஓவர்ஸ் எடுத்துட்டு போறப்ப பெசம்பரை வச்சு அந்த விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற வீக் மாதிரி நீ யோசிச்சிருக்க. ஆமா வீக் அப்படி யோசிச்சிருக்கேன். லைக் அவர் ம். சாய் பட்லர் சுதர்ஷனோட யோசிக்கவே இல்லையா? வீக்னஸ் வந்து பட்லரை இப்ப பத்தி இருக்கு. யோசிக்கலையா? 2 பேர் தான் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. பட்லர் ஆமா பட்லர் பத்தி ஏன் யோசிக்கிறேன்னா இதுவரை அவுட் ஆன எல்லாமே வந்து அவர் ஆ. அடிக்க போய் தான் அவுட் ஆயிருக்காரு. அவருக்குன்னு ஒரு வீக்னஸ் வரல இந்த சீசன். ஓ, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஐபிஎல்ல வந்து இப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எதுவுமே அவருக்கா ஒரு வீக்னஸ் ஆக்சலரேட் வரல. பண்ண போனாதான் லைக் அவுட் அவரே ஆகும் அப்போ பட்லர். ஆமா அப்போ ஆமா வந்து பட்லர் எடுக்கிறதுக்கான இன்னொரு வே என்ன உனக்கு? ஒரு சைடு பிரஷரை போடு, பட்லர் பட்லர் ஆட்டோமேட்டிக்கா அடிக்க ஆமா போனா அவுட் ஆக போறான். ஆமா ஆமா அதான் வேற வழி இல்ல. பட்லர் So, வந்து இப்ப எனக்கு ரன் தெரிஞ்சு பட்லர் கன்ஸ்ட்ரக்ட் வந்து அந்த பண்ணி எஸ்ஆர்எச்க்கு கிளாசன் பண்ற அதே ரோல தான் பண்றான் அப்போ, கரெக்டா? அவ்வளோ இது கிளாஸ் பண்றது கம்மி. ஆக்சுவலி பட்லர் பண்றது அதிகம். பட்லர் கேரி தான் பண்ணிட்டு இருக்கான். பட் என்ன கேட்டா கேரி இந்த தான் இயர் பண்றான். வந்து கிளாசன் வந்து ரொம்பவே நிறைய தான் கேரி பண்ணிட்டு இருக்கான் எஸ்ஆர்எச்சோட அந்த மிடில் ஆர்டர். கேரி பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆமா அவங்க நீ அவனும் எடுத்து கேரி பாரு, தான் பண்ணான். அவன் தான் போத்தா ரன் டூயிங் த அடிக்கிறான், சேம். மிடில் ஆர்டர்ல ரன்னே ஆமா ஆமா வரலையே. ஆஹ் ஆமா ஆமா போத்தா டூயிங் த சேம் ஒர்க் தான். இப்ப வந்து குஜராத் வந்து லைக் தே ஹேவ் டு, அதாவது அவங்க டாப் ஆர்டர் தான் அடிக்கணும் ஆக்சுவலி ஓகே, யாரை ஸ்பீக்கிங். டார்கெட் பண்ணலாம் இன்னைக்கு போலிங் லைனப்ல எம்ஐக்கு அகேன்ஸ்டா? எப்பயுமே எகேன்ஸ்ட் தான் வந்து இப்ப உன் காம்பினேஷன் எப்படி படினாக்க யாரை சொல்றீங்க? டார்கெட் பண்ணது பெட்டர்? இல்ல, இப்போ பும்ரா டார்கெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு அதை நினைக்கிறேன். ஆமா பும்ரா இருக்கிற ஃபார்ம்ல இருந்தாலும் பட் ஸ்டில் அவன் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடிட்டு எந்த பவுலர் டார்கெட் பண்றது ஈஸின்னு தோணுது இந்த லைனப்ல அவங்க டாப் 3க்கு? தாக்கூர் தாக்கூர் ஷார்துல் என்ன பண்ணாலும் டிஃபால்ட், அவரை தாண்டி யாரை டார்கெட் பண்ணுவோம்? ஒரு நல்ல பவுலரை டார்கெட் பண்ணுவாங்க. அஸ்வினி. ஓகே, அஸ்வினி குமார் யங்ஸ்டரை டார்கெட் பண்ணுவான்றீங்க இன்னைக்கு? ஆமா நான் அதனால தான் சரி. இன்னைக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் ஸ்பின் பவுலர் போயிட்டேன், ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் பவுலர் போயிட்டேன். ஓகே. பிளஸ் அஸ்வினி குமார் பிளஸ் ம். பும்ரா பிளஸ் ஹர்திக். ஹர்திக் கூட இப்ப வந்து கொஞ்சம் அப்ப 5 அடிக்கிறது பவுலிங் ஆப்ஷன் தானே சூப்பரா உனக்கு இருக்கு. இன்னைக்கு? இல்ல கார்வின் பாஸ் ஆட போறியா இன்னைக்கு? இல்ல இல்ல, கார்வின் ஷார்துல் பாஸ் இல்ல தாக்கூர்ல மிஷன். ஷார்துல் 5 தாக்கூர், பவுலரோட அஸ்வினி போறியா? குமார், ஆறு. ஓ, ஷார்துல் இருக்கான், கரெக்ட். ஷார்துல் ஷார்துல் ஷார்துல், அஸ்வினி, 6 பும்ரா, பவுலர். ஓகே, ஓகே. ஹர்திக், சாண்டர், ஜசன் பார்க்கா. ம். என்ன ஏன்னா கேட்டாக்க ரன் நான் கண்ட்ரோல் சிம்பிளி பண்ணாங்கன்னா வந்து என்ன சொல்லுவேன், இன்னைக்கு ஜிடியோட பிளான் என்ன இருக்கணும்னா கோ ஃபார் பேட்டிங். ஏன்னா உனக்கு ஜிடியை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங்கோட போலிங் தான் உன்னோட ஸ்ட்ரென்த். நல்லா போடுறீங்க நீங்க. நான் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்ணி ஒரு 210 to 220 ஃபை லேண்ட்னா ஐ திங்க் ஐ கேன் வின் திஸ் எம்ஐ சைடுன்னு தோணுது, என்னோட போலிங்கை நம்பி. ஓகே வித் த கரண்ட் ஸ்டேட் இதுதான் என்னோட சிம்பிள் பிளானா ஓகே இருக்கும் ஒரு ஜிடியா இருந்தா. எனக்கும் அதான் கம்ஃபர்ட் ஜோனாவும் இருக்கும். பிகாஸ் ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ நான் நல்லா பண்ணிருக்கேன் ஜிடியா. ஓகேவா? ஸோ ஓகே 210 to 220 எனக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோரா தெரியுது. சேம் வே வந்து ஒரு ஓகே. போலிங்கும் எனக்கு நல்லா இருக்கு. டெத் போலிங் கூட எனக்கு பிரசித் நல்லா போட்டு கொடுத்துருவான். ஆமா சிராஜ் ஒரு ஓவர் கொடுத்துருவான், ரபடா ஒரு ஓவர் கொடுத்துருவான். அந்த மாதிரி கொஞ்சம் செட்டில் போலிங்கா இருக்கிறதுனால நான் ஆமா ஏதாவது பண்ணி எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்ட் பண்ணிடலாம் எனி டே ஒரு 210 to 220 அப்படின்னு எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் க்ளோஸ் ஓகே ஆகாது கொண்டு போயிடலாம். மும்பை என்ன ஈஸியா ஜெயிக்க முடியாது, அது பண்ணிடுவேன் நான். ஓகே. இப்ப வந்து இன்னைக்கு ஜிடி பவுலிங் டாஸ் ஜெயிச்சா மேட்சஸ் ஜிடி வந்து இருக்குமே. நான் பேட்டிங் தான் ஆடுவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஓகே போலிங் நீ போன மேட்ச் எடுத்துட்ட. பட் வந்து எம்ஐ மாதிரியான ஒரு சைடு வந்து பெரிய ஸ்கோர்ஸ் ஈஸியா அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது. ஏன்னா அவங்க ப்ரெஷர் லைக் போலிங்கும் நல்லாவும் போடக்கூடிய சைடு. நீ அகெயின்ஸ்ட் வந்து ஒரு பும்ரா மாதிரியான ஒரு சைடு வச்சுட்டு நீ சேஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும், ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தா தான் ஈஸியா ஜெயிக்க முடியும். இப்ப பஞ்சாப் மாதிரியான சைட்னா ஈஸியா ஜெயிச்சிடுறாங்க, சேஸ் பண்றாங்க தைரியமா. அந்த மாதிரி நீ இருக்கியான்னு கேட்டாக்க எனக்கு தெரியல. நீ இன்னும் அந்த பிரைம் லாஸ்ட் இயர் இருந்த 2025 ஜிடி இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால ஐ வில் பேட் ஃபர்ஸ்ட் சேஃபா அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. இப்ப பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா யார சொல்லுங்க? போலிங்னு இல்ல, ஃபுல்லாவே மேட்சப்ஸ் பார்த்தலாம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓகே. ரெண்டு டீமுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டோம். ஸோ ஆமா மேட்சப்ஸ் ஒரு ஃபேஸ் வைஸா எப்பயும் சொல்ற மாதிரி சொன்னோம்னாக்கா மேட்சப்ஸ் ஃபார் த டே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சப் எனக்கு பார்த்தேனாக்கா எம்ஐ பேட்டிங் ஆடுறப்போ வந்து ஹவு சிராஜ் இஸ் கோயிங் டு அட்டாக் குவிண்டன் டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா. சேம் வே வந்து யா யா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ககிசோ ரபாடா வந்து ஹார்ட்லண்ட் ரொம்பவே விரும்பி போடக்கூடிய ஒரு bowler. ஆனா குவிண்டன் டிகாக்கும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரொம்ப நல்ல புல்லர்ஸ் ஆஃப் த பால். ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து புதுசா எப்படி அந்த லென்த்தை வந்து வேரி பண்ணி மேல தூக்கி போட போறானா, இன்னும் ஸ்விங்க தேடி போட போறானா ரபாடா ஆமா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் மிடில் ஆமா ஓவர்ஸ் பேட்டிங்னு பாத்துக்கிட்டோம்னா ராசித் கான் அகெயின்ஸ்ட் எம்ஐயோட மிடில் ஓவர் சூரியகுமார் யாதவுக்கு எப்படி போட போறான், சேம் வே வந்து ஹார்டிக் எப்படி போட போறான் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
ஆமா டெத் ஆமா. பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை எப்படி வந்து பிரசித் கிருஷ்ணாவை டேக்கிள் பண்ண போறாங்கன்னு எனக்கு இதுவா இருக்கு. யார் ஃபினிஷ் நல்லா பண்ணி கொடுக்க போறா அப்படின்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி ஆக்சுவலி ஹார்டிக் ஆக்சுவலி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கும் ஹார்டிக் அடி ஹார்டிக் அடின்ட்டு. இன்னைக்கு அடிச்சா நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து ஸ்பீக்கிங், ம் இன்னைக்கு வந்து சாண்ட்லர் வந்து எம்ஐக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பான்னு நான் கெஸ் பண்றேன். ஓகே. பிகாஸ் என் டீம் என் காம்படிஷன்ல சாண்ட்லர் எடுத்து வச்சிருக்கேன். ம் 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 ஆனா சாண்ட்லர் வந்து வந்து அடிப்பாரா தெரியாது. ம் ஓகே. உன்னோட சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் கெஸ் மாதிரி சொல்றேன். இன்னைக்கு சாண்டனர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க போறான் எம்ஐக்கு அப்படின்னு. ஆமா, ஓகே எனக்கு பார்ப்போம். வந்து அது தோணுது. ஆனா வந்து ஆ நடக்காதுன்னு நான் சொல்றேன், தெரியாதுன்னு ஆ சொல்றேன். ஓகே. அதனால இன்னைக்கு சரி. வந்து இப்ப ட்ரெடிஷனுக்குள்ள போயிடலாம். ப்ரெடிக்ஷன்ல இன்னும் இன்னைக்கு இந்தியா ப்ரெடிக்ஷன் மேட்சப்ஸ் இருக்கே உனக்கு. எம்ஐ அதுதான் வந்து எப்பயும் போல் பேசியாச்சு. பண்ணும்போது எம்ஐ போல் பண்ணும்போது அதாவது பேசியாச்சு. ஹவு அதான் ஹவு பும்ரா. பும்ரா இல்ல இப்ப தெளிவா சொல்லிடலாம் வியூவர்ஸ்க்கு ஒரு ஓகே சம்மரி ஓகே. மாதிரி. சோ எப்படி வந்து பும்ரா அண்ட் போல்ட்ட வந்து ஓப்பனிங் ஓவர்ஸ்ல வந்து சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் விக்கெட்லெஸ்ஸா ஆட போறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய மேட்சப் தான் எனக்கு தோணுது. சேம் வே வந்து எம்ஐயோட ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸை வந்து எப்படி ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பெரிய மேட்சப்பா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் டெத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அகேன் நீ அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எம்ஐட்ட டீசென்டான bowling இருக்கு கம்பேர்ட் டு ஒரு ஜிடியோட ஃபினிஷிங் எடுத்து பார்த்தேன்னா. ஃபினிஷரே கிடையாது ஜிடில. இந்த டாப் த்ரீல யாருமே இல்லைனாக்கா எப்படி எவ்வளவு ஸ்கோர்ல ஃபினிஷ் பண்ண போறாங்க அப்படின்றது இதுவா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னியோட மேட்சப்ஸ். ஸோ குயிக்கா ப்ரெடிக்ட் பண்ணு. சிகப்பு சாத்தான். இன்னைக்கு சிகப்பு ஜெர்சி யாரும் இல்ல, ரெண்டுமே ஒரு நீல ஜெர்சி தான். உனக்கு நீல கலர் பிடிக்காது அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா ஆமா, மான்செஸ்டர் சிகப்பா தான் இருக்கணும்னு சொல்லுவேன். ஸோ ஆல்வேஸ் ரைட். ம் இன்னைக்கு உன்னோட டீமுக்கு அப்ப ஆக்சுவலி பிபிகேஸ் ஆடல, டெல்லியும் ஆடல. சாரி டெல்லின்ற பாருங்க, ஆர்சிபி ஆடல. நீ வந்து நான் ஏதாவது ப்ளூல ஆக்சுவலி தான் சூஸ் சிஎஸ்கே பண்ணோம். ஃபேனுங்க. ஓ ஆக்சுவலி மஞ்சள் கலர் சிஎஸ்கே ஃபேனா? ஃபேனுங்க. ஓகே. ஆமா. சரி. ஏன்னா வந்து இது நான் வந்து சிஎஸ்கே ஃபேன்னாலும் ஒரு நார்மல் கிரிக்கெட்டிங் பேசுறேன். ஆ, யாரும் கோச்சிக்காதீங்க. ம், ம், எனக்கும் சரி. எம்ஏ ஜெயிக்கணும்னு தான் ஆசை. அவங்க ம், வந்து ஆக்சுவலி ஃபார்முக்கு வராங்களான்னு தெரியல எனக்கு. ம், காம்பினேஷன் நான் சொன்ன காம்பினேஷன் விளாண்டாங்கன்னா தே கேன் ம். ஃபைட் அண்ட் தே கேன் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். இது வந்து ஓகே. என் ஒப்பீனியன். ஓகே. மற்றவங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனா டிஃபர் ஆகும். ம், ஆனா என் ஒப்பீனியன் படி பார்த்தோம்னா ம், என் காம்பினேஷன் வச்சு போக மாட்டாங்க. பிளஸ் ம். ஜெயிப்பாங்களா அதுவும் தெரியாது. ஓகே. சோ அப்ப ஜிடி தான் ஜெயிப்பாங்கன்ற இன்னைக்கு. ஆமா, ஜிடி தான் அப்பனா ஃபிஃப்த் கன்சிக்யூட்டிவ் லாஸ் எம்ஐ ஆக போறாங்க நீ சொல்றியா இன்னைக்கு? ஆமா. ஓகே. அந்த நான் அந்த வந்து ரிதம்க்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு அந்த ரிதம்க்கு ஆ, வந்துட்டாங்கன்னா சரி, they will ஆ, win. லைக் அந்த காம்பினேஷன்லாம் கரெக்ட் ஆகி இந்த ம், ஒரு ஸ்பின்னர்ஸ் இந்த மேட்சப்ஸ் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் ம், ம், திங்க் பண்ணாம இருந்து எம்ஏ பழைய மாதிரி வந்தாங்கன்னா ம். அது வந்து வேற மாதிரி. ஓகே. சோ பர்சன்டேஜ் அவங்க என்ன? ஜெயிச்சுவாங்க. மோஸ்ட்லி ஜிடி தான் ஜெயிக்க போறாங்க. பர்சன்டேஜ் 70% ஜிடி தான் ஜெயிக்க ஆமா, போறாங்கன்ற. 55-45. 55-45 அப்புறம் க்ளோஸ் கால் தானே அது? நான் 51-49 சொன்னா க்ளோஸ் கட். ஓ 55-45 வந்து க்ளோஸ் இல்லையா? சரி ஓகே டன். சோ எனக்கு பார்த்தேன்னா டீம் ஹூ பேட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுதான் இன்னைக்கு ஜெயிக்கும்னு எனக்கு தோணுது அகமதாபாத்ல. ஓகே பட் சேசிங் கிரவுண்டா தான் ஓகே. இருந்திருக்கு உனக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நீ நல்ல டோட்டல் போட்டனாக்க ஜெயிச்சிடலாம். மும்பைக்கு டாஸ் எப்படியும் விடும்னு எனக்கு தோணுது இன்னைக்கு. ஸோ ஓகே ஜிடியுமே டாஸ் ஜெயிச்சாக்க தே வில் போல் ஃபர்ஸ்ட்னு தோணுது. ஆனா எம்ஐ ஷுட் பேட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு, அதுதான் எனக்கு தோன்றது. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓகே வின் திஸ் மேட்ச். ஸோ நான் இன்னைக்கு இன்னில இருந்து எனக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி எம்ஐ ஃபேன்ஸ்லாம் வெளில வந்தாக்க சந்தோஷமா இருக்கும். ஸோ எம்ஐ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸையும் போட்டா சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் டாமினேட்டிங் பிளேயர்ஸ் வின்னா அந்த மாதிரி இருக்கும் வரணும். அப்படின்னு எனக்கு என்னமோ இன்னைக்கு டாமினேட்டிங் வின் பை எம்ஐன்னு தோணுது. நாட் ஜஸ்ட் க்ளோஸ் ஓகே மேட்ச். ஒரு எம்ஐ டாமினேட் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு தோணுது. ஒரு பெரிய ஓகே. வாய் தான் விடுறேன். பட் பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாமினேட் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு தான் தோணுது எம்ஐ. பாப்போம். அது சோ வந்து இதுதான் ஆர்சிபி எனக்கு ஃபேன் தெரிஞ்சு. நீங்க சொல்றீங்க. நான் ஆர்சிபி ஃபேன் இது வரைக்கும் இங்க யார்கிட்டயும் சொல்லல. நான் இங்க வந்து பேசும்போது ஒரு ஆர்சிபி ஃபேனா இல்லாம ஒரு நியூட்ரல் கிரிக்கெட்டர், எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டர் தான் பேச போறேன். அவ்வளவுதான் நான் பேச போறேன். ஸோ ஓகே
பாப்போம். அதையும் சொல்லிருங்க, அப்புறம் வந்து வன்மத்தை கற்க நினைச்சிட்டு போறாங்க. இல்ல இல்ல இல்ல, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு வந்து ஹானஸ்டா கிரிக்கெட்டிங் வைஸ் எனக்கு இந்த டீம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றதை மட்டும் தான் நான் இங்க ஃபுல்லா சொல்லுவேனே தவிர இந்த டீமுக்கு ஃபேவரா அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். மேபி ஒரு ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு டிசி ஆர்சிபி மேட்ச்ல வந்துட்டு நான் ஆர்சிபி ஃபேன்னால அந்த 55 சொன்னேனோ அப்படின்னு. பட் ஸ்டில் வந்து ஒரு கிரிக்கெட்டிங் வைஸா தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பேச நினைக்கிறேன். ஏதாச்சும் அங்க இங்க சொன்னாக்க போட்டு அடிச்சிடாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு. ஒரு எம்ஐ ஒரு டாமினேட்டிங் வின்னா இருக்கும்னு தோணுது. ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் பண்ண போறாங்கன்னு தோணுது. லைக் பிரேக் பண்ண போறாங்கன்னு தோணுது. ஜிடில வந்து ஜிடிஐ ஓகே. அகமதாபாத்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஜெயிக்க போறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து இதே 5-1 அங்க இருந்தா அப்படியே பாஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி வருவாங்கன்னு ஆமா. எனக்கு தோணுது. பட் நான் சொன்ன அன்னைக்கு காம்பினேஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேட்சப்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கா மும்பை வந்து கண்டிப்பா இந்த ஹோம்ஒர்க் லைக் இதுல வந்து டாமினேட்டிங்காவே ஜெயிக்கலாம் ஜிடி அப்படின்னு தோணுது. இந்த டாப் 3 ஓகே. கொலாப்ஸ் பண்ணி விட்டு. ஸோ பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களோட கிரிக்கெட் ஒப்பீனியன்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் மீ அண்ட் செகப்பு சாத்தான்.